போதும்ண்ணா அண்ணா போதும். ஓகே ஆமாம் கரெக்ட் பண்ணீங்களா கட்டை மீன் அவர் டீ மட்டும் தான் கொடுக்க ஐயா அவர் விட்டு வெட்டிலாமா அதான் பாய் சாத்திலே பாய் அண்ணன் கூட பாய் இதோ எடுக்கலாம் இருங்க நம்ம போக மாட்டோம் நான் எடுத்துறேன் உங்களுக்கு பயங்கரமா நான் எடுத்துறேன் கவலையே படாதீங்க அண்ணா ஆஃப் பிளேட்டா போடுங்க ஆஃப் பிளேட் பக்கா போடுங்க கிளாரிட்டி ஓடுற மாதிரி இருந்தால் இது டச் பண்ணிடும் இப்படிதான் இருக்கும் கரெக்டாக இது மீன் முடிவு இருக்கும் சென இருக்கு ரைட் ஸ்லைஸ் வந்து இது ரவுண்ட் ஸ்லைஸ் நம்மளுக்கு ஆமாண்ணா எல்லாமே ஆமாம் ஓகே பண்ணிவிடுவோம் ஸ்லைஸ் வந்து உள்ளூருக்கு தெரியணும் புரியுதா அதை விட்டு இங்கே இருக்கெல்லாம் தெரியாது ஒன்றா இல்லைண்டா இப்பயே கத்த ஆரம்பிச்சிட்ட பத்தியா குழம்புறோம் செல்லு எடுத்துன்னு வரலாம் சரிடா நான் வருவேமான்டா இங்கேயே வரமாட்டா செல்லு கூட நான் எடுத்துன்னு வரல மணி திடீர்னு காணா போயிடறான் ஐயோ வருவியா 21 வரைக்கும் வருமா அதுக்கப்புறம் 4 10 கட்டு இப்படி கை வா இப்படி கை கேமரா கை கட்டாப்பூச்சி 2 நான் 10 தொண்டு போட்டு போட்டேன் 2 ஏ வாங்க போய் பிடி ரேட்டு கொஞ்சம் விடிகால் 4 மணிக்கு ஏறும் 4:30 மணிக்கு ஏறும் அப்போ வந்தால் போதும் பைப்பிடி இன்னொரு பைப்பிடி அதுக்குள்ளே முடிஞ்சிடுமே பொட்டாச்சு அதுதான் அது 21 முடிஞ்சு இன்னும் ஒரு வாரத்தில் அது வேறு ஷேரில் இது 4 மணிக்கு வேணும் 4:30 மணி ஏறும் இது வந்து நார்மல். ஏன்னா வாங்கி விற்கிறவங்க 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறது அது நார்மல் தானே. நம்மளால வர முடியாத பட்சத்தில் வாங்கணும்னா 10 ரூபா எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். நீங்கள் அந்த கூலிங்கில் வெட்டினா இன்னும் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். அந்த அந்த கூலிங்கில் வெட்டினா இந்த காற்றுல ஓடி வைக்கிறதுல கூலிலாம் குறைஞ்சி போய் அப்படியே டேரெக்டாக வாங்கணும். டேரெக்டாக கொடுத்து பாருங்கள் எப்படி மீன் இருக்குண்ணா. கம்பி மாதிரி நிற்கும் அப்படியே மீன். நம்ம டியூட்டி அவ்வளோதான். என்னோட நாளை வெள்ளிக்கிழமை முடிஞ்சிருந்தீங்க அவ்வளோதான். இங்கே டியூட்டி முடியுது. அடுத்தது அங்கே அந்த மார்க்கெட்டு. ஆமாம் 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 அங்கே தான் இருப்போம். ஓகே ரொம்ப உடையக்கூடாது. இது
இது வருது இது வராதுன்னுலாம் தெரியக்கூடாது. அது வர்றது மாதிரி வெட்டிக்க வந்தா அது. இன்னொன்று விஷயம்னா மீன் மட்டும் உடச்சி கொடுக்கூடாது. அதுதான் விஷயம். கொஞ்சம் கிணமா போட்டு அதோட டீட்டெயில் என்னமோ காரணம் என்னமோ சொல்லிட்டு வச்சிங்களா அழகாக அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம நைஸாக போடுறோம்னு சொல்லிட்டு ஒடிச்சு வச்சு கொடுத்தோம்னா அது வேலையாகுது. நான் சொல்லிடுவேன் எப்பா அம்மா இது மாதிரி மீன் வெட்டினா மீன் உடையும். நீங்கள் கேட்குற மாதிரி போடலாம் முடியாது. நல்லா இருக்கும். நம்மள பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்லைஸே கேட்க மாட்டாங்க. ஆமாம் நம்ம ஆளுக்கு அதிகமாக கேட்க மாட்டாங்க. ஓகே வாங்க. இது தெரிஞ்சு இந்த மீன் இப்படி போடுறதுனால நமக்கு சேஃப்டி. ஆமாம், ரவுண்டாக போட்டு தான் கண்டிப்பாக உடைய ஆரம்பிச்சு. அதான் சொன்னேன் இந்த மாதிரி போட்டுருவோம். என்னப்பா மீன் எடுக்கிறது அவசர போறீங்க. இன்னும் பாதி மீன் இருக்குல்ல. மாட்டுல நான் யாரும் வா மச்சான் வந்த மச்சான். வந்தா கொஞ்சம் பார்த்து சொல்லி கொடுண்ணா. பார்த்து சொல்லி கொடு. எல்லாருக்கும் கொடுக்குற வேலையை அண்ணனுக்கும் கொடுக்காத. ஏன்னா கொடுக்குறதே யாருக்குமே எவ்வளோ சோகமாக சொல்கிறான் பாரு. நான் கொடுக்குறது ஆனால் எல்லாம் ஏன் தேவையில்லாது. நானே எவ்வளோ தெரிஞ்சுக்கிறேன். சந்தோஷமாக தான் நான் சொல்கிறேன். இல்லைண்ணா 21 கல்யாணம். அப்படியா? வர நோட்டீஸ் எடுத்துன்னு வரேன். கல்யாணம் எத்தனை நாள் கல்யாணம்? ஐயோ வீடியோ போயிட்டு இருக்குண்ணா. நீங்க என்னடா ஒரு தடவை பாப்பா ஒரு தடவை போடுவாங்கன்னா ஃபோன் நம்பர் வேணா முடிஞ்சு போச்சு உங்க கதை. இல்லைண்ணா பரவாயில்லையே நல்ல நாள். இது மேலே திருந்திடணும். இது வயசுல வர்றது தானப்பா. எல்லாம் ஒரு பெரிய சைஸ் போடலாமா? கோடு கொடுத்துருங்களா? கிளீன் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு அப்புறமா கோடு போட்டு சொல்லுங்க. சனிக்கிழமை போல வரேன். ஆமாம், சுத்தமாக க்ளீன் பண்ணி சுத்தமாக கழுவிட்டு கோடு போட்டு மசாலா போட்டு ஊற வச்சுருங்க 1 மணி நேரம். இந்தாங்க